சார் வணக்கம். வணக்கம் கப்ரியல். ஸோ இப்போ டிவிகே மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா சீமான் அவர்கள் விஜயை ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறார். ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுங்க, நீங்கள் பாட்டுக்கு திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து குழப்பாதீங்கன்ற மாதிரி கடுமையாக அவர் விஜயை விமர்சிக்கிறார். இப்போ திருச்சியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சீமான் அவர்களோட ஸ்டாண்ட் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. விஜய் அவர்கள் எங்களோட எதிரி கிடையாது, அவர் என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் அவரோட ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நான் ஷிஃப்ட் ஒன்றும் இல்லை, தெளிவாக தான் இருக்கிறார் சீமான். விஜய் பலம் நிரூபிக்காத ஒரு திரைக்கலைஞர். ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சுருக்கார். மக்களவை தேர்தலில் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணி யாரையும் ஒரு இது களத்துக்குள்ளே வரல. விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வரல, ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே வரல. அப்போ இவர் நாளைக்கு ரஜினிகாந்த் மாதிரி சீயிங் இஸ் பிலீவிங் வாராரா இல்லையாங்கிறது சீயிங் இஸ் பிலீவிங் தான். அந்த லெவலில் தான் அவர் இருக்கிறார். ஸோ ஒரு சீரியஸ் கண்டென்ட் பிளேயராக இல்லாத ஒருத்தரை அதுவும் ஒரு அரசியல் சக்தி ஆகலை, இன்னும் எதிர்ப்போட்டு இல்லாதவர், ஒரு திரைக்கலைஞர். எல்லாரும் நேசிப்பாங்க. ஒரு திரைக்கலைஞர். இப்போ அது சிவாஜினாலும் சரி, பாக்கியராஜனாலும் சரி, ராஜேந்திரனாலும் சரி, எம்ஜிஆர்னாலும் சரி, விஜயகாந்த்னாலும் சரி, கமல்ஹாசனாலும் சரி, திரைக்கலைஞர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இருக்காது. ஒரு நடிகர்களுக்கு ரசிகன் 2 லட்சம் பேர் இருப்பான் தமிழ்நாட்டில், அல்ல 4 லட்சம் பேர் இருப்பான். அதில் 2 லட்சத்துக்கும் 4 லட்சம் பேருக்கு அவனுக்குள்ள ஒரு உறவு இருக்குமே தவிர பொதுமக்கள் பார்வையில் ராஜேந்திரா ஒரு நல்ல மனுஷன், இருக்கக்கூடிய கட்சி அதிமுக, பாக்கியராஜா ஒரு நல்லவையா அவன் இங்கே இருக்கான்னு ஒரு பாசிட்டிவ் பார்வை தான் எல்லா திரைக்கலைஞர்கள் மேலேயும் இருக்கும். விஜய் அது விதிவிலக்கு அல்ல. அரசியல் ரீதியாட்டும் விஜய் ஒரு அரசியல் சக்தியாட்டும் இதுவரை ஆக துடிக்கிறாரு. அப்போது எதிர்ப்பு இல்லாதவர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தரை பெருசாக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அடிக்கிறது பலம் தராது. வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் லாரியில் நீ மாட்டிக்கிட்டு சாவாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பிறமொழியாளர் மத்தியில் கொங்கு மண்டலத்தில் விஜய் மேலே சிம்பதி இருந்தது. காக்ஷுவர் ஆஃப் இட். எனக்கு சொன்னாங்க இப்படி சீமான் சொன்னதுக்கு பிறமொழி ஓட்டர்ஸ் மத்தியில் விஜய் மேலே சிம்பதி இருக்குது. பிறமொழி ஓட்டர்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க? சீமான் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவர். அவர் தமிழ் தேசியத்தை தாண்டி தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்னு சொன்னதுனால விஜய் அடிக்கிறாருன்னு சொல்லும்போது விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு சிம்பதி வருது. ஓட்டா மாறிட்டுன்னு சொல்ல வரல, ஒரு சிம்பதி அவங்களுக்கு உடனே சீமான் மேலே வருது. அந்த இடத்த மன்னிக்கவும், விஜய் மேலே வருது அந்த இடத்துக்குள்ளே. ஸோ சீமான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது எதிர்ப்போட்டு இல்லாத, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, களத்தில் இல்லாத ஒருத்தரை ஏன் தேவையில்லாமல் அடிக்கணும்னு அவர் கருதியிருக்கலாம். அதே வேளையில் ஆன் இஷ்யூ அவர் தெளிவாக தான் விஜயை ஹேண்டில் பண்ணுறாரு. சடங்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் அனிதா அங்கே போனது சடங்கா, தூத்துக்குடி போனது சடங்கா, கள்ளச்சாராய சாவை பார்த்தது சடங்காங்கிற கொஸ்டினை உடனே கேட்குறாரு. அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறத கண்டிக்கிறாரு. அடுத்து வெள்ளச்சேதத்துக்கு பனையூரில் கூப்பிட்டு நிதி கொடுத்ததை பாராட்டினார். நானும் பாராட்டினேன். நிதி யார் கொடுத்தாலும் பாராட்ட வேண்டியதான், நிவாரணம் யார் கொடுத்தாலும் பாராட்ட வேண்டியதான். அதை பாராட்டின சீமான் அதே பேட்டியில் 3 விஷயத்தை விஜய்க்கு எதிராக அடிக்கிறார். அது ஹைலைட் ஆகலை. 1, சப் கேட்டகரைசேஷனில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நான் என்னோட தமிழ் ஜாதியான தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்கு நெளிஞ்ச தட்டில் 4-5 பருக்கையை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டீங்க, அது தப்பு. நீங்கள் பொதுவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், அது தப்பு. என் மக்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தப்புன்னு வாங்கி அடிக்கிறாரு. அதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. விஜய் களத்துக்குள்ளே வரல, நிலைப்பாடை எப்போ வேணாலும் அவர் சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த நிலைப்பாட்டை அவர் விஜய்கிட்ட கேட்குறாருன்னா, ரெட்டையிலையை நம்பி களமாடக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தேவேந்திரகுல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. அந்த ரெட்டலைக்கு வாக்களித்த ஜெயலலிதா தலைமைக்கு ரெட்டலைக்கு வாக்களித்த பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வாக்கள் தனக்கு கிடைக்குங்கிறது தான் விஜய் வச்சு பாப்புலரைஸ் பண்ணுறாரு. ஆனால் இது சீமானுக்கு கெயின் கிடைக்குங்கிறதுனால இதை ஊடகங்கள் பெருசுப்படுத்தலை. ஊடகங்கள் பெருசுப்படுத்தினது தம்பி வந்தால் கூட்டம் வரும், அதனால் தம்பி பனையூருக்குள்ள வச்சு நிதி கொடுத்தது சரிதாங்கிறத ஊடகங்கள் பெருசுப்படுத்தினாங்க. ஊடகங்களும் அதை பெருசுப்படுத்தினாங்க. இன்னொன்று சீமான் விஜய்கிட்ட கேட்டது, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாப்புல. விஜய் இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா, இது தவறுன்னு சொன்னாருன்னா, அப்பர் காஸ்ட் ஓட்டெல்லாம் அண்ணாமலை கன்சால்டேட் பண்ணிடுவார். நாட்டுக்கோட்டை செட்டியார், அதாவது விஜய் மேலே பட்டதில் உள்ள அப்பர் காஸ்ட் ஓட்டை, விஜய்க்கு கம்யூனிட்டியான வெள்ளாளர் கம்யூனிட்டியில் உள்ள அப்பர் லேயரில் உள்ளவங்களெல்லாம் அண்ணாமலை கன்சால்டேட் பண்ணுவார். ஸோ விஜய் இதுக்குள்ளே 10% ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா, விஜய்க்கு ஆதரவாக உள்ள ரசிகர்கள் மத்தியில் பிசி எம்பிசி சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. இதுவும் கூட விஜயையும் தாண்டி ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் 10% இடஒதுக்கீடு தொடர்பாட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி
அதில் ஒரு முடிவுக்கு வந்த அரசுக்கு ஒரு முடிவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முடிவு அதில் சொல்லலை. ஸோ அதிமுக இதில் இரட்டை வேடம் போடுறாங்கங்கிறது தான் சீமான் இதை சொல்கிறாரு. பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லை, இதில் தம்பி விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. அப்போ விஜய் வந்து தமிழ் தேசியத்தையும் சொல்கிறாரு, திராவிடத்தையும் சொல்கிறாரு, பேன் இண்டியா ஸ்டாராட்டும் இருக்கிறாரு. அப்போ அவர் சமஸ்கிருதத்தை எதுக்க முடியாது, இதில் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதுக்க முடியாது, மடிகா கம்யூனிட்டி ஓட்ட வீவர்ஸ் வந்து அவருக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலலாம் வேணும். அப்போ இது வந்து விஜய் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு இஷ்யூஸில் தான் இந்த முடிவோடு இருக்குங்கிறத சீமான் ஹைலைட் பண்ணுறாரு. 10.5% ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் அது கொடுக்கணும்னு ராமதாஸ் முடிவுக்கு ஒரு மாறுபட்ட முடிவை சீமான் சொல்கிறாரு. அப்போ சீமான் கிறிஸ்டல் கிளியராக முடிவெடுத்து போகக்கூடிய இஷ்யூலெல்லாம் விஜய் வந்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் முடிவை சொல்லாமல் இருக்காருங்கிறதெல்லாம் சீமான் ஹைலைட் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் அருந்ததியரும் பிற மொழியாளர்களும் மு.க. ஸ்டாலின் பின்னாடி தான் கன்சால்டேட் ஆவாங்க. கொடுத்தது கலைஞர், இப்போ 10% வந்து கொடுத்தது மோடி. அதை வரவேற்ற ராகுல் காந்தி பின்னாடி அப்பர் காஸ்ட் நிற்கல, கொடுத்த மோடி பின்னாடி தான் இந்தியா ஃபுல்லாக அப்பர் காஸ்ட்னு 2019 மோடி ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அருந்ததியர்களுக்கு கொடுத்தது கலைஞர். இப்போ அவங்க கலைஞரை கடவுளாக கும்பிடுறாங்க. அன்னைக்கு கலைஞருக்கு வாக்களிக்காதவங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பெரிய அளவுக்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூ எடுக்கும்போது ஸ்டாலின் வர்சஸ் சீமானுன்னு அந்த பிறமொழியாளர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஓட்டெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தான் கன்சால்டேட் ஆகும். இதில் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறினால பரையர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு சீமானுக்கு வரும். இப்படி தனக்கு கெயின் வரக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து சீமான் விஜயை நம்பி கேட்கும்போது இதை எந்த ஊடகமும் பேசல, எந்த தொலைக்காட்சியும் இதை எழுதலை, காட்டல. ஆனால் அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊடகங்களுக்கு நாம் தமிழருக்கு அந்த ஊடக வெளிச்சம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கில்லிங் இன் சைலன்ஸ் பெரிய அளவுக்கு ஆளாகக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே தெளிவாக நாம் தமிழர் கட்சி தான். அதுதான் நான் சீமானை பற்றி சொல்லுவேன். கில்லிங் இன் சைலன்ஸை தவிர சீமானுக்கு எதுனாலும் லாபம் தான் சொல்லுவேன். சீமான் செல்வாக்கு போயிட்டு சீமானுக்கு ஒன்றும் இல்லை, சீமான் முடிஞ்சாரு, இப்படியெல்லாம் சீமானை பற்றி கோபத்திலையும் ஆற்றாமையிலையும் வளர்றானேங்கிற எரிச்சலையும் பேசினா சீமானுக்கு வாக்களிக்கவங்க மத்தியில் சீமான் மேலே உள்ள பற்றுதல் கூடும். சீமான் நீங்கள் நெகட்டிவ் பேசினாலும் சீமானுக்கு வாக்களிக்கும் மத்தியில் அவங்களோட பற்றுதலும் அபிமானமும் கூட. ஏன்னா அவன் சீமானோட ஐடென்டிஃபை பண்ணி சீமான் வேற நான் வேற நினைக்காம நமக்காக நிற்கிறான், நம்மளிலேருந்து ஒருத்தங்கிறதான் அந்த ஓட்டை போடுறான். எளிய பிரிவு மக்கள் தான் போடுறான், பசியப்ப ஜாதிக்காரன் தான் சீமானுக்கு அந்த ஓட்டை போடுறான். அப்போ சீமானை பற்றி நீங்கள் என்ன எழுதி பேசினாலும் சீமானுக்கு அது கெயின் கொடுக்கும். சீமானுக்கு எதிரான ஒரே பெட்டர் ஸ்ட்ராட்டஜி கில்லிங் இன் சைலன்ஸ் தான். அதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து ரொம்ப திறம்பட செய்கிறாரு. அவர் வந்து அண்ணாமலையை ரெகனைஸ் பண்ணுவார். அண்ணாமலையை ரெகனைஸ் பண்ணுறதன் மூலமாக அவருக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கன்சல்டேஷன் வந்து கூடும். அதில் ஒரு கெயின் இருக்குது. சீமானை ரெகனைஸ் பண்ணும்போது சீமான் தொடர்பான விவாதங்கள் அது சம்பந்தமான ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும்போது சீமானுக்கு மைனஸ் சீமானை ஒன்றும் செய்யாது, ப்ளஸ் சீமானுக்கு ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ சீமானை பற்றி பேசி பரபரப்பு கான்ட்ரவர்சி பண்ணுறது எதுவுமே லாபமாகறனால சீமானை பெரும்பாலும் கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ 8% வந்ததுனால கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண முடியலை. அது சீமானுக்கு வந்து பேசுறது சீமானுக்கு லாபமாக தான் 2026 முடியும். இதை நான் இன்னைக்கு நேற்று இல்லை பல முறை இதை சொல்லிட்டேன். அந்த விஜயலட்சுமி அம்மையார் அவங்க சம்பந்த இஷ்யூ வரும்போதே சீமானோட அபிமானிகள்லாம் ரொம்ப ஒரு பதறிட்டு இருந்தாங்க. சீமான் பேர் போச்சு அது இதுன்னு. ஒன்றும் போகாதுங்க, இது லாபம் தான். சீமானை பற்றி என்ன பப்ளிசிட்டி வந்தாலும் அவருக்கு லாபம் தான். இந்த வீடியோ ஆடியோ வரப்போகுது, அதை போகுது, அவர் போடப்பட எல்லாம் லாபம் தாங்க, அவருக்கு பப்ளிசிட்டி தாங்க. ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராதவர். சீமானுக்கு சொத்து மதிப்பு அவ்வளோ பண்ணி போடுவாங்க, அதுவும் லாபம் தான். ஏன்னா அவன் என்ன பார்ப்பான்னா கம்பேர் பண்ணுவான், மற்றவெல்லாம் யோக்கியனாப்பா சீமான் வர்றான், இவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே, சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கோமே, எப்படி ஆள்றானி பார்ப்போம்னு அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே தான் வருவான். நீங்கள் சொல்கிற விஷயத்தை நானும் யோசிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னது போலயே திமுக பார்த்தோன்னா சீமானவர்களோட நேமே யூஸ் பண்ண மாட்டாங்க, என்டிகே பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. திமுக கூடிய முக்கியமான தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க. ஈவன் விஜய் கூட அவங்க ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, புது கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அவரை பற்றிலாம் பேசுகிறாங்க. பட் சீமானை பற்றி பேசவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் திமுக ஆதரவு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, யூடியூப்ல, அவங்க 24 hours அவங்க சீமான் பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அலோவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வேற இஷ்யூ இல்லை. சீமானை பற்றி எதிர்த்து பேசினாலும் அதுக்கு ஒரு வியூவர்ஷிப் இருக்குது. சீமான் அவங்களோட ஐடியாலஜி அடிக்கிறத வந்து அவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். அது ரிட்டாலியேட் பண்ணும்போது லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் அதில் வந்து ஒரு சைடு வந்து சீமானுக்கு லாபமாட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரி தான் இதில் முக்கியம். சீமானுக்கு பேச்ச திராவிட உணர்வாளர்கள் லூசர்ஸாக கருதி அதை எதுக்குறாங்கன்னா
அது இல்லாத ஓட்டு இல்லாமலே இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. தமிழ் தேசிய வாக்காளர்கள் வந்து புதுசாக உருவாகி யங்ஸ்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் வந்து சீமானை ஆதரிக்காங்கன்னா அது வந்து கெய்னர்ஸு. சீமான் பேசுகிறதுல உள்ள கெய்னர்ஸ் வந்து சீமானை ஆதரிப்பாப்பில். இதே தான் அருந்ததியர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டில் சீமான் பேசுகிறதுல நாளைக்கு பின்ன கெயின் வரணும்னா பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் கெயின் வரும். அப்போ அதில் லூசர்ஸாக சீமான் பேச்சோட லூசர்ஸாக இருக்கக்கூடியவங்க அருந்ததியர் டார்கெட் பண்ணுறான்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஓட்டு வராது சீமானுக்கு. பட் இந்த ஓட்டு சீமானுக்கு வரும். அப்போ இந்த கான்ட்ரவர்சியை கொண்டு போனாலே வராத ஓட்டு வராமலே போகும். மற்றவங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஓட்டு சீமானை நோக்கி வரும். குறிப்பாக சீமான் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வர்றதுனால தான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் 1.1% இருந்த சீமான் இன்னைக்கு 8.2% வந்திருக்காருன்னா 7.1% வாக்காளர்களை வந்து எடப்பாடிக்கு பல இஷ்யூஸில் தெளிவான நிலைப்பாடு இல்லாததும் ஈர்ப்பு சக்தி இல்லாததும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவின் தன்மை 2 ஜாதி கட்சியாக மாறினதும் உள்ள சூழல் தான் வந்து சீமானுக்கு வருது. இதை சீமான் வந்து பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள், ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு வேட்பாளர் நார்வல் கேண்டிடேட்னா ஒரு குயவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியை தான் போட்டிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி வந்ததுன்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம், இப்போ எடப்பாடிக்கு ஓட்டு போடணும், நம்ம ஓட்டை போட்டு எவனோ நம்மளை ஆள்றதுக்காக ஓட்டு போடணும், நம்ம ஓட்டு நம்மளை ஆள்றதுக்கே போடுவோம், நம்ம ஓட்டு நம்மளை ஆள்றதுக்கே போடுவோம், சீமான் நமக்காக பேசுகிறார், சீமானுக்காக போடுவோம்னு வண்ணார் நாவிதர் குயவர் அந்த இடைநிலை ஜாதிகள், பறையர் தேவேந்திரகுல இடைநிலை ஜாதிகள் வந்து ஆதிக்கத்துக்கு எதிரான பறையர் தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் சீமானை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வலைத்தளங்கள் செய்தியில் தான் ஆதரிக்கிறாங்க. இதை நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா சீமான்கிறவர் யாருக்காக நிற்கிறாரு? இப்போ கருணா திவாகர்னு ஒரு தம்பி சீமானோட கருத்தியெல்லாம் பயங்கரமாக அடித்து பேசினார். நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட வேலையும் அது இல்லை. சீமானுக்கு கருத்தியலை டிஃபெண்ட் பண்ணுறது என் வேலை இல்லை. அது இரும்புரை இடும்பாவனம் கார்த்திக் வந்தால் அவர் பண்ணியிருப்பார். நான் அதில் அவருக்கு அந்த டிபேட்டில் இல்லை, நான் என் வேலையும் இல்லை. பட் இவர் பேசுகிறது எவ்வளவு தான் எதிர்த்து பேசினாலும் கடைசியாக அவர்கிட்ட நான் சொல்லி வந்தேன், இது சீமானுக்கு லாபம்தான். நீங்கள் என்ன பேசினாலும் இதை பார்க்கக்கூடியவங்களில் ஒரு சைடு சீமானுக்கு அது புரியல நினைக்கிறீங்களா? புரியலன்னாலும் கூட அது அவங்களால அந்த தவிப்பை, அந்த ஆற்றாமையை, அந்த கோபத்தை அவங்களால தடுத்து காமா இருக்க முடியல. எப்படியும் அவங்க கோபத்தை வெளிப்படுத்திடுறாங்க. இவங்க சீமான் கடுமையாக சில பேசும்போது அவங்களுக்கு அதில் கோபம் வருது. அந்த கோபத்தில் சீமான் ஆயத்தனார் எழுத்தாரா, மாப்போசி எழுத்தாரா, காமராஜ் குளமாவது மேடாதுன்னு சொன்னார், அவரை எழுத்தாரான்னு பேசும்போது இதுவரை விழாத நாடார் ஓட்டில் 4 பேர் சீமான ஜாதி ரீதியாக எதிர்க்கிறான்னு 4 ஓட்டு அதில் வரணும்னு அவங்களுக்கு தெரியலை. நான் அதுக்கு உள்ளே போய் ஒன்றும் பதிலும் சொல்லலை. பட் அவங்க அதை இது ஷோ முடிஞ்ச பிறகு இவர்கிட்ட கருணாதிவார்ட்ட சொல்லிட்டு வந்தேன், அப்படியெல்லாம் ஒன்றும் பேசினதாட்ட எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது சீமானுக்கு 4 ஓட்டு வரத்தாங்க செய்யும்னேன். இல்லை நான் பேசி 4 ஓட்டு வந்துட போதான்னு கேட்டார். நீங்கள் பேசிடலங்க, இந்த கருத்து அவரை இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது இதுவரை அவரை அந்த பாதையில் பார்க்காதவங்க இப்படியும் அவரை எதுக்குறாங்களா, நம்ம 4 ஓட்டு போடலாமன்னு 4 பேர் நினைப்பான். ஆக்சுவலாக அந்த ஓட்டு அவர் கையில் இல்லை. அது 50% ஸ்டாலின்கிட்ட இருக்குது, மீதி மோடிகிட்ட ஒரு 30% இருக்குது. சோனியாவுக்காக இலவசமாக எதுவுமே இல்லாமல் ஏமாளியாக ஒரு கொஞ்சம் பேர் மீதி போடுறான். இப்படி தான் அந்த ஓட்டு இருக்குது. சீமானுக்கு அந்த ஓட்டு கிடையாது. நீங்கள் அதை மையமாக வச்சு சீமான் மேலே விமர்சனம் பண்ணினீங்கன்னா இல்லாத அந்த ஓட்டு கொஞ்சம் சீமானுக்கு வரும். இதுதான் நடக்கும். ஸோ ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அது கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் லாபங்கிறத ஸ்டாலின் வந்து தெளிவாக சீமான் விஷயத்தில் உணர்றாரு. ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் எப்போவுமே தோணும். ஒரு காலத்தில் பார்த்தோன்னா தமிழ் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது திமுக அந்த அரசியல் வந்து கையில் வச்சுருந்தாங்க. இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் கருணாநிதி அவர்களை தமிழக தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. வைகோ அவர்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் அல்ட்ரா தமிழ் அரசியல் பேசக்கூடியவராக அவர் இருந்தார். தீவிர தமிழ் கலைஞர் சொன்ன கொள்கைகளில் கலைஞரோட உறுதியானவர் வைகோ. ஆமாம், இன்னும் தீவிரமாக ஐடியாலஜிக்கலாக இன்னும் தீவிரமாக இருப்பார். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா தமிழ் அரசியலை திமுகவுக்கு கையில் எடுக்கிறது ஒரு சிக்கல் இருக்கோ, வைகோவால் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. வைகோவோட அரசியலை கம்ப்ளீட்டாக இவங்க கையில் எடுத்துட்டாங்க. திமுகவுக்குமே அந்த சிக்கல் இருக்கா? தமிழ் அரசியல், தமிழ் ஐடென்டிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுல இப்போ ஒரு சிக்கல் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ் அரசியலை கையில் பண்ண திமுக ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா முன்னாடி வந்து ஐயா ஆயத்தனார் வந்து 0.9% வாக்கு தான் எடுத்தார். மாப்போசி வந்து வாக்கே எங்கேயும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. அவர் பெரிய இதுதான் ராஜாஜி ஆதரவாளர், பட் எங்கேயும்
பெரிய அளவில் அவருக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. பெருசாக கேண்டிடேட் யாரெல்லாம் போட்டு இது பண்ணதாட்டு எனக்கு தெரியல. எனக்கு கூட இந்த பிள்ளைகளத்தில் ஏதோ ரொம்ப மினிமலாக ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ 1% கீழே தான் ஐயா ஆதித்தனார் இருந்தார். சீமான் 8% வந்துட்டார். பரவலாக ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் 5% குறைவாக வாக்கு எடுத்திருக்கிறார். இப்போவே 8% வாக்கு எடுத்தவர் கன்னியாகுமரியில் தான் 5 எடுத்திருக்கிறாரு. மற்ற எல்லா இடத்துலையும் பல இடங்களில் அவரோட சமூகம் இல்லாத இடங்கள்லாம் 8, 10ன்னு எடுத்திருக்கிறாருன்னா அவரோட இன்னைக்கு உள்ள அரசியலுங்கிறது வந்து ஒரு சீராக தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஒரு அரசியலாக இருக்குது. அவர் தமிழ் தேசிய அரசியலை சொல்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற ஒரு பெரிய தமிழ் ஐக்கான உலக தமிழர்களின் தலைவர்னு முன்னெடுத்துறாரு. இதுதான் அங்கே மேட்ரு. பிரபாகரனை சீமான் முன்னிறுத்தினாலும் திருமாவளவன் முன்னிறுத்தினாலும் சீமானுக்கு தான் குட்டில் வரும். வைகோ முன்னிறுத்தினாலும் சீமானுக்கு தான் குட்டியில் வரும். ஏன்னா பிரபாகரனை மெயினாக இது பண்ணி களமாடக்கூடிய ஒரு சீமான் தான். அப்போ வந்து சீமான் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணி போக முடியாது, நான் பிரபாகரன் உலக தமிழின தலைவரம்பேன், பிரபாகரன் படத்தை வச்சுருப்பேன், பக்கத்தில் இருக்கிற தம்பி எந்திரிச்சு ஓடிட்டாருன்னா அப்படின்னு அவர் மாவீரர் போட்டுதோ தான் விஜய் சொல்லுவாரே தவிர சீமான மாதிரி பிரபாகரன் படத்தை வைக்க மாட்டார். அதுதான் வந்து திராவிட ஜீவான ஒரு ரஜினிகாந்த் ரசிகன் நம்ம தம்பி இப்போ சிவகார்த்தியனுக்கும் கொஞ்சம் நல்ல நட்பாக இருக்கிறான். அவன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய தமிழன் ஆள போகிறான் தமிழன் சொல்லக்கூடிய விஜயால் பிரபாகரனுக்கு சீமான் சொல்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியாதுன்னு பிரபாகரன் அந்த பிறந்த நாளுக்கு முன்னாடியே ஒரு இதை போட்டிருந்தாப்புல. விஜய் அதை போடலை. ஸோ வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற அந்த இமேஜ் யார் வளர்த்தாலும் அது வந்து குட்டிவில்லா வந்து சீமானுக்கு தான் வந்து சேரும். அப்போது அதை விட்டுற முடியாதுங்க லெவலில் திருமாவளவன் வளர்க்குறாரு. விட்டுற முடியாத நேரில் அண்ணன் வைகோ வளர்க்குறாரு. திமுக அதை கையில் எடுக்கிறதே கிடையாது. திமுக சார்ந்த யாருமே பிரபாகரனை கையில் எடுக்க கிடையாது. பிகாஸ் தே ஆர் வெரி அவேர், தே ஆர் வெரி வெல் அவேர் ஆஃப் இட். இந்த தமிழ் தேசியத்தின் அடையாளமாட்டு தமிழருக்கு ஒரு நாடு வேணும்னு போராடி அதில் தோல்வியடைந்த பிரபாகரனை முன்னிறுத்துறது, நாம் தமிழர்னு பிரபாகரனை முன்னிறுத்தி 8% வாக்கெடுத்த சீமானுக்கு தான் லாபம் வருங்கிறதுல திமுக பெரிய கட்சி தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ சீமானை ஹேண்டில் பண்ணுறதுல ஸ்டாலின் வந்து பிரமாதமாக போகிறார். கலைஞர் இருந்தால் கூட சீமானை இன்னும் வளர்த்து விட்டுருப்பார். 1-2 கைதுகளை பண்ணி எடுத்து, ஏற்கனவே கைது பண்ணி அவர் தான் வளர்த்து விட்டார். இன்னும் 1-2 கைதுகளை பண்ணி எடுத்து சீமானை 8-18 ஆக்கி விட்டுருப்பார். ஆனால் அதை பலவீனமாகவும் பார்க்கலாமே, ஒன்றும் பண்ண முடியலன்னு பார்க்கலாமே. அப்படி நீங்கள் பார்க்குறது வந்து ஐடியாலஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் ஸ்டாலின் பண்ணுறது தான் கரெக்ட். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் கலைஞரை விட ஸ்டாலின் புத்திசாலித்தனமான தலைவர். நான் 2-3 ஆண்டுகளாக இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வெறும் வெற்றிகளை மட்டும் மையமாக வச்சு சொல்லலை, அந்த வெற்றிகளை எப்படி ஸ்டாலின் அடைகிறாருங்கிற அந்த புள்ளியையும் கணக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். ஸ்டாலினோட இந்த அணுகுமுறை வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் மட்டும்தான் சீமானுக்கு எதிரான சரியான ஸ்ட்ராட்டஜி. அதை ஸ்டாலின் கரெக்டாக தான் பண்ணுறதா நான் உறுதியாகவே நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.